இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி டிஜிலாக்கர் வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் வந்து திரும்ப சான்று டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஜிலாக்கர் ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே digilakar.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு ரைட் சைடில் லாகின் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்கிறதால நான் ஜஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரை யூஸிங் ஆதார் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தோன்னே ஆல்ரெடி செட் பண்ண பின் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பின் நம்பர் வெரிஃபை ஆன பிறகு வெல்கம்னு சொல்லி வரும். அதுக்கடுத்து தான் உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு லெஃப்ட் சைட்லேயே 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து 3வது இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே சர்ச் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மேரேஜ் சர்டிஃபிகேட்டை என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட் 3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதால மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கெட் யுவர் டாக்குமெண்ட் பை என்ட்ரிங் த ரிக்வயர்ட் டீடைல்ஸ்னு இருக்கும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஷோ ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு டிஎன் ரிஜினேட் இஷ்யூயிங் த பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட் டு த சிட்டிசன் ரிஜிஸ்டர் ஃப்ரம் டிசம்பர் 2018. அதாவது டிசம்பர் 2018க்கு பிறகு யாரெல்லாம் பதிவு பண்ணாங்களோ அவங்க தான் ஆன்லைனில் டெவலப் பண்ண முடியும்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதில் செக் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை என்டர் பண்ணுங்கள். மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் சீக்வன்ஸ் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நம்பரை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதாவது மேரேஜ் ரிஜிஸ்டர் நம்பர் தான். அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்ததாக ரிஜிஸ்டர் இயர், எந்த இயர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டில் ரைட் சைடில் இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு மேரேஜ் டைப் ஆஃப் மேரேஜ் வந்து ஹிந்து மேரேஜா, தமிழ்நாடு மேரேஜா, ஸ்பெஷல் மேரேஜா, எந்த கேட்டகரியில் நீங்கள் திருமணத்தை பதிவு பண்ணீங்களோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ண பிறகு உங்களோட ஜூன் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கெட் டாக்குமெண்ட் கொடுத்தோன்னே டாக்குமெண்ட் ஃபெச் ஆகிவிடும். டாக்குமெண்ட் ஃபெச்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்த பிறகு மறுபடியும் ரைட் சைட் டாப் கார்னரில் லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இஷ்யூ டாக்குமெண்ட் போனீங்கன்னா அந்த ஃபெச்சான டாக்குமெண்ட்டோட நேம் எல்லாமே ஷோ ஆகும். ரைட் சைடில் வந்து டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.